மே மாதம் 9ஆம் திகதி மிகப்பெரிய அளவான ஒரு கலவரத்துக்கு முடிவு கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் நாளைக்கு பதவியேற்கிறாரு. ஏய் நேற்றும் அதத்தானே சொன்னீங்க, இன்றைக்கும் அதத்தான் சொல்றீங்கன்னு. 4 நாளா அதத்தான் சொல்றாங்க. எல்லாருமே அதத்தான் சொல்றாங்க. எல்லாருமே அதத்தான் சொன்னோம். இன்றைக்கு சொல்றதுன்றது முற்றுமுழுதான 100க்கு 100% உறுதியான செய்தி. அது என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இலங்கையில ஒரு மிகப்பெரிய இடி, இலங்கை மக்களுக்கு பெரிய இடி விழுந்திருக்குன்னு சொல்லலாம். நாளை மறுதினம், அதாவது திங்கட்கிழமையிலிருந்து மின்சார கட்டணம் ஒரு வேலை நாள்ல இருந்தே அதிகரிக்கிறாங்க. யார் யாருக்கு எவ்வளவு அதிகரிக்கப்படுது, இந்த மாதிரியான முழுமையான தகவல்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்ப்போம். தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி இன்றோட 5 நாள் ஆயிருக்கு. 4ஆம் திகதி வெளிவர ஆரம்பிச்சு 4ஆம் திகதி மாலையிலேயே முழுமையா கிட்டத்தட்ட எல்லா தரவுகளும் வெளிவந்தாலும் இன்றைக்கு 9ஆம் திகதி இரவு இப்போ 8:30 மணி வரைக்கும் பெரிய பரபரப்ப, ஒரு பெரிய என்ன சொல்றது, எந்தெந்த நிமிடங்கள்ல என்ன நடக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மெகா சீரியல் மாதிரி இது ஒரு 4 நாட்களா செய்தி தளங்களையும் செய்தி அலைவரிசைகளையும் மட்டும்தான் மக்கள் பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. தமிழ்நாட்டு அரசியல் நிறைய வித்தியாசங்கள் கொண்டது. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த தேர்தல் மூலமா தமிழ்நாட்டு அரசியல்ல கிட்டத்தட்ட நாம ஒரு குறிப்பிட்ட அளவு தெரிஞ்சு கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே இந்த தேர்தல் வந்தா வாக்களிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. அது வாக்களிச்சு யார் வெற்றி போடுறாங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரி பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த முறை அதிகமா இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதிகமா இளைஞர்கள் இந்த தேர்தல் முடிவையும் பதவியேற்பையும் விஜய்க்கு இந்த பதவி போக வேண்டும் என்றதுல மிகப்பெரிய அளவான முனைப்பு காட்டினாங்க. இது இப்பொழுது அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியில போகும்போது கூட அவ்வளவு மக்கள், ஒரு நேரம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏராளமான மக்கள் ரசிகர்கள் வந்தாங்க. பெரிய அளவான எல்லாருடைய விமர்சனம் எப்படி இருந்தது சொன்னா, ப்ரோ இது ரசிகர்கள் ப்ரோ, இது இந்த அளவுக்கு ரசிகர் வருவாங்க. அவர் ஒரு நடிகர், மிக முதல் தரத்தில் இருக்கிற நடிகர், அவரை பார்க்க எப்படியுமே வருவாங்க. அதனால அதெல்லாம் வாக்காக மாறாது அப்படின்றதுல எல்லாருமே குறியிருந்தாங்க. எல்லாருமே அரசியல்வாதிகள் இருந்து, சாதாரண விமர்சகர்கள் இருந்து, சாதாரண மக்கள் இருந்து அவரை பார்க்க போவாங்க. அவர் ஒரு நடிகர், அதனால அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால அவரை பார்க்க போவாங்க. ஆனா அவ்வளவு பேரும் ஓட் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சின்ன சின்ன பிடியங்கள், அதனால அவங்களுக்கு ஓட்டுரிமையே இல்லை. அப்படியான ஆட்கள் தான் அங்க அவரை பார்க்க போறாங்க, அவருடைய மீட்டிங் போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில அது தலைகளாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக வருவதற்கான வழியை வகுத்திருக்கிறது பிழையான ஒரு கணக்கீடுன்னு சொல்லலாம். மற்றவர்களுடைய பிழையான கணக்கீடு இன்றைக்கு தலைகளாக மாற்றி இருக்கிறது. இது முற்றுமுழுதாக இளைஞர்களுடைய சமூக வலைத்தளத்தினுடைய பவர் தான், வேற எதுவுமே இல்லை. இந்த கடந்த காலங்களில் பல நாடுகள், ஏன் இலங்கை கூட தான், இலங்கையில அன்புகுமார் திசாநாயக்க அவர்களுடைய கூட்டங்கள் நடக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, அவருடைய பேச்சும் அவருடைய அந்த வசீகரமான அந்த கருத்துக்களும் மக்களை அதிகமாக இழுக்கும். அதுக்காகவே அவருடைய உரைகளை கேட்கறதுக்கு நிறைய மக்கள் போவாங்க. அதோட அவங்களுடைய ஏரியாக்கள்ல இருந்து நிறைய பேரை கொண்டு வருவாங்க, வேற ஒரு இடங்கள்ல இருந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வாக்காக மாறாது. கடந்த காலங்களே அப்படித்தான் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரை குறைச்சை மதிப்பிட்டாங்க, இந்த மக்களை குறைச்சை மதிப்பிட்டாங்க. அது தலைகளா மாறியது. இந்த மாதிரி நேபாளா இருக்கட்டும், மியான்மர், இந்த மாதிரி பாகிஸ்தான், இந்த மாதிரி பல நாடுகள்ல மக்கள் அலையலையா கிளம்பி ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்தாங்க. நிறைய சம்பவங்கள் கடந்த நாட்கள்ல நடந்திருக்கு ஆசிய நாடுகள்லயும். அதனுடைய உச்சகட்டம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உச்சகட்டம்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்கள் கூட இல்ல ஒரு கட்சியை ஆரம்பித்து உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் அப்படின்றதுலயே பெரிய அளவாக அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத நீங்க என்று ஒதுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல, இந்த இடத்துல கடந்த நாட்கள்ல பெரிய அளவான கூட்டங்களுக்கும் அவர் போகலன்றாங்க. ஒரு கூட்டத்துல, ஒரு மீட்டிங்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அவர் பேசினதும் இல்லைன்றாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைய நாள்ல நேரு உள்ளக விளையாட்டரங்குல 10 மணிக்கு அவருடைய பதவியேற்பு நடக்க போது ஆளுநர் நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்றதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வமான கடிதத்தை வழங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பரபரப்பான தேர்தல் களம் தான். நிறைய பேர் தேர்தல் பற்றி, அரசியல் பற்றி, தேர்தல்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஆளுநருடைய பவர் என்ன, மற்ற எதிர்கட்சிகளுடைய பவர் என்ன, சின்ன கட்சியா 2 சீட் தான் வச்சிருந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கான அதிகாரங்கள் என்ன என்ற நிறைய விஷயங்களை இந்த தேர்தல் முடிவும் இந்த தேர்தலுடைய இந்த நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது நிறைய பேருக்கு விளங்கி இருக்கு. அப்பா அரசியல்னா இந்த அளவுக்கு இருக்கா, ஒரு 2 கட்சி போட்டி போட்டாங்க, ஏதோ ஒரு கட்சி வந்துட்டாங்க அப்படின்னு இருந்த இளைஞர்களுக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் பற்றி? நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க அரசியலை பத்தி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இலங்கையில மின் கட்டண அதிகரிப்பு மீண்டும் ஒரு முறை அமுலுக்குள் வருகிறது. வருகின்ற திங்கட்கிழமை 11ஆம் தேதி முதல், மே மாதம் 11ஆம் தேதி முதல் இந்த மின் கட்டண அதிகரிப்பு 18% அதிகரிக்கப்படுகிறது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி பார்க்கறதுன்னு சொன்னா,
இனி இந்த மின்சார பாவனையாளர்கள் எப்படி இதை ஈடுகட்ட போறாங்க, இதனால எவ்வளவு பெரிய அளவான விலையேற்றங்கள் வரப்போகுது என்ற பெரிய அளவான சர்ச்சைகள் இன்றைய நாளைக்கு வந்துட்டு, யார் யாருக்கு எவ்வளவு அதிகரிக்கப்படுது, இப்ப எவ்வளவு நாம கட்டி கொண்டிருக்கோம், இனி எவ்வளவு மின் கட்டணம் கட்டணும் அப்படின்ற முழுமையான தரவுகளும் வெளியாக இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, 180 யூனிட்டுக்கு உள்ள பாவிக்கிறவங்களுக்கு இந்த மின் கட்டண அதிகரிப்பு இல்ல, இந்த 18% அதிகரிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. 180 யூனிட்டுக்குள்ள பாவிக்கிறவங்களுக்கு மட்டும். அதுக்கு பிறகு மின்கட்டண அதிகரிப்பு அமுலாகிறது. 180 யூனிட்டுக்கு மேல பாவிக்கிறவங்களுக்கு 18%. பொதுவா நீங்க 210 யூனிட் பாவிக்கும் போது இப்ப நீங்க பாவிச்சு கொண்டிருக்கும் போது 9,570 ரூபாய் பில் வருதா, 11,330 ரூபாவாக இந்த 18% இருந்து, அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு இந்த பில் உங்களுக்கு வரும். நீங்க இந்த இதை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுக்கலாம், உங்களோட வீடுகளுக்கு எவ்வளவு பில் வரும்ன்றதை பார்க்கலாம். 240 யூனிட் உங்களுக்கு பாவிக்கிறீங்க ஒரு வீட்டுல, உங்களுக்கு இப்ப பில் வரும் 12,120 ரூபாய். இனி இதே பில்லுக்கு இந்த 18%தோட 14,380 ரூபாவாக அதிகரிக்கப்படும். இது ஒரு கட்டத்துக்குள்ள பாவிக்கிறவங்க. 270 யூனிட் பாவிக்கிற ஒரு வீட்டுக்கு 14,670 ரூபாய் இப்ப வருது. இனி திங்கட்கிழமையில இருந்து இதே கட்டணத்துக்கு வரப்போற தொகை 17,330 ரூபாய். 300 யூனிட் பாவிக்கிற ஒரு வீட்டுக்கு 17,220 ரூபாய் இப்ப பில் வருது. இனி 20,330 ரூபாயாக அதிகரிக்கும். இந்த மாதிரி தான் ஒரு கணக்கு இருக்கு. இதை வச்சுக்கொண்டு நம்ம வீடுகளில் எவ்வளவு இனி பில் வரும், இனி இப்ப வர பில்ல எவ்வளவு வச்சு பார்த்து இந்த 18% அதிகரிச்சாலே உங்களுடைய பில்லுக்கான அந்த கணக்கு வந்துடும். இது ஒரு பெரிய அதிகரிப்பு தான். காரணம் சொன்னா இப்ப அண்மையில தான் 17, 18%, 20% வரைக்கும் அதிகரிச்சது. யார் யாருக்கெல்லாம் அதிகரிக்கல, இந்த 18% யார் யாருக்கு அதிகரிக்கலன்றதையும் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. தொழில் சாலைகளுக்கு அதிகரிக்கல, அரசு நிறுவனங்களுக்கு அதிகரிக்கல, ஆனா சாதாரணமான மக்களுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஹோட்டல் துறைக்கு அதிகரிக்கல. ஹோட்டல் துறைக்கு அதிகரிக்கலாம், வெளிநாட்டுல இருந்து வரவங்க, அவங்க தாங்குறவங்க கொஞ்சம் கட்டண அதிகரிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதிகரிச்சிருக்கலாம். ஆனால் சாதாரணமான மக்கள் பாவிக்கிற யூனிட்டுகள்ல அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதோட வணிக நிறுவனங்களுக்கு அதிகரிக்கல, வீடுகளில் நாம பாவிக்கிறவங்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. திங்கட்கிழமைக்கு பிறகு நிறைய விலையேற்றங்கள் தொடர்பாக இப்ப வருங்க நாம பார்த்தோம். வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் அதிகரிக்கல, இந்த நிறுவனங்களுக்கு அதிகரிக்கல. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மின் கட்டணம் அதிகரித்தது அப்படின்னு சொல்லி பொருட்களுக்கான விலையை அதிகரிப்பாங்க. ஆனா அரசாங்கம் அதை பார்த்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இந்த மின்கட்டண அதிகரிப்பால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மின்கட்டண அதிகரிப்பு பற்றி? இத உங்களுடைய கருத்துக்களா பதிவிடுங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வருகின்ற 12ஆம் திகதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு ஒரு கடிதம் 9ஆம் திகதி அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் விமானங்கள் கொள்வனவு செய்வதில் ஏற்பட்ட முறைகேடு காரணமான ஒரு விசாரணை அல்லது வாக்குமூலம் வழங்குவதற்கான ஒரு அறிவித்தலாக, ஒரு அழைப்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதை தெரிவித்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. நேற்று தான் அந்த நேரத்தில், அதாவது விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இருந்த நிறைவேற்று அதிகாரி பிணையில விடுவிக்கப்பட்ட நிலையில தற்கொலை செய்திருந்தாரு. பொதுவா இலங்கையினுடைய வருமானம் என்பது நாம அடிக்கடி இதை பத்தி பேசியிருக்கோம். இலங்கையினுடைய வருமானம், அதாவது வெளிநாட்டு நாணய வருமானம் என்பது நம்ம இலங்கையிலிருந்து போன, மத்திய கிழக்கிலிருந்து அதிகமான வேலைக்கு போன மக்களால வர பணம். அதை தாண்டி மத்திய கிழக்கையும் தாண்டி ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வரும் 80%க்கும் அதிகம் மத்திய கிழக்குல இருந்து வர பணம் தான். கடந்த இந்த வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதம் தொழிலாளர்களுடைய வெளிநாட்டு நாணயம் வருமானமாக 767.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்திருக்கிறது, நாட்டுக்குள்ள வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 77,000 கோடி இலங்கை ரூபாய், 77,000 கோடி. கடந்த மார்ச் மாதத்தை விட இது குறைந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடந்த மார்ச் மாதத்துல 81,000 கோடி வந்திருக்கிறது. மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழல், நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிருக்கு, நிறைய பேருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல இடையூறுகள் அங்க ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த வருமான இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு மாசம் கிட்டத்தட்ட 7,000 முதல் 8,000 கோடி ஒரு நாள்லயே, ஒரு மாசத்திலே இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் மத்திய கிழக்கினுடைய பலம்னு சொல்லலாம். இலங்கையை பொறுத்தவரையில மத்திய கிழக்கு என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம், வருமானம், அதுவும் வெளிநாட்டு நாணய வருமானத்துக்கு. அமெரிக்காவால எதிர்பார்க்கப்பட்ட ஈரானுடைய பதில் ஓரளவுக்கு இன்றைய நாள்ல வந்திருக்கு, ஆனால் முழுமையாக இன்னும் வரலன்னு சொல்றாங்க. தெஹ்ரான்ல இருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் அமெரிக்காவால பரிந்துரை செய்யப்பட்ட 14 கோரிக்கைகள், இந்த யுத்தத்தை நிறைவுகள் கொண்டு வரதுக்கான 14 கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகே சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் அணு ஆயுதம் தொடர்பாக இறுதியில் தான்
பேசப்படும். யுரேனியம் தொடர்பான தகவல்களை நாங்க இறுதியில் தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையை மீண்டும் ஈரான் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹூமுஸ் கால்வாயை நாங்க முழுமையா விடுவிக்கிறோம். அதுக்கு பதிலாக இப்பொழுது ஈரான் கப்பல்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கின்ற கடற்படை தடைகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எந்த வகையிலும் தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்ற உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும். இது எழுத்து மூலமாக வேணும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இது மிக முக்கியமான டிமாண்டுகள். இதெல்லாமே அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்றதான் பெரிய கேள்வி. என்னதான் ஈரான் ஓரளவுக்கு ஓகே, அமெரிக்காவுடைய 14 கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேல அவங்க ஓகேன்ற மாதிரி இருந்தாலும் ஈரான் கொஞ்சம் மாறிட்டாங்க, நிறைய மாற்றாங்க. ஆனா அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவித்தல்கள்ல, அவருடைய எண்ணங்கள்ல இன்னும் எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படலை அப்படின்னு மாதிரி தான் சர்வதேச ஊடகங்கள்ல இருந்து வர செய்திகள் சொல்லப்படுது. இந்த அறிவித்தலுக்கு, தெஹ்ரான்ல இருந்து வந்திருக்கிற இந்த அறிவித்தலுக்கு, இந்த நிபந்தனைகளுக்கு அவருடைய பதில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இப்ப இருக்க பெரிய கேள்வி. இது ஒரு முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. காரணம், உலகத்தினுடைய என்னதான் நாம நம்ம வீட்டுக்கு பெட்ரோல் கிடைக்குது, நம்ம வீட்டுக்கு கரண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா விலை கூடாலும் இருக்குன்றோம். ஆனா பல நாடுகள் அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த கிழமையோ அல்லது வார கிழமையோ இதுக்கான சரியான முடிவு எடுக்கலன்னா பெரிய அளவான பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டியரும். இப்ப நாம மின்கட்டணமே நமக்கு இந்த ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே அடிக்கடி மின்கட்டணம் அதிகரிச்சிருக்கு 18%. இன்னும் அதிகரிக்க நமக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது இலங்கைக்கு நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதும் பார்த்ததும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்தது நான் பார்த்தேன். ஆனா இப்பதான் வழங்குது மத்திய கிழக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய முக்கியமான நாடு, உலகத்துக்கே, நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே என்று. எனவே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாத வகையில தடுப்பதற்கு ஈரானும் அமெரிக்காவும் உடனடியான ஒரு உடன்படிக்கைக்குள் வரணும் அப்படின்ற அழுத்தம் இப்பொழுது பல நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. வாரக்கிழமை சீனாவுக்கான விஜயத்தை அமெரிக்க ஜனாதிபதி இப்போ மேற்கொள்ள போறாரு. அதுக்கு முதல்ல ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு போயிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்குமான இடையிலான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததான் அவர் போறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாமே நாம உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடான தகவலில் நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆர்ஜே சந்துரு என்ற வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகள் அதில் அறிந்து கொள்ளலாம்.